ஜில் ப்ரோவை காணல, வெளியில் போயிட்டீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, போயிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு நன்றி. அப்புறம் என்னென்ன விசேஷங்கள் சொல்லுங்கள். உங்களோட சேனல் எப்படி போயிட்டுருக்குது? நல்லபடியாக போயிட்டுருக்குதா? சப்ஸ்கிரைபர்லாம் அதிகப்பட்டாங்களா? யூடியூப்பிலிருந்து வருமானம் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டதா? பிரதர் சிஸ்டர் ஹாய் சொல்லிட்டாங்க. ஹாய் இல்லை பாய் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் உங்கள் கூட வேண்டி இருந்தாங்க, நீங்கள் வெளியில் போயிட்டீங்களா? சரி பரவாயில்ல, போயிட்டு வந்தீங்களா? தேங்க்யூ. ஓ வாங்க வாங்க முத்துக்குமார், அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தேங்க்யூ. மீண்டும் வீட்டுக்கு தான் மாறேன். என்னென்னா, காலையில் சாப்பிடக்கூடிய டேப்லெட் எடுக்க மறந்துட்டேன். ஒரு 9 மணிக்கு டேப்லெட் சாப்பிட்ணும். கையில் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா வேலை செய்கிற இடத்துல வச்சு இந்த மாத்திரையை சாப்பிட்றலாம். மறந்துட்டேன். சூப்பர். நோ வருபவருக்கு வாய்ப்பில்லைண்ணா. சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரிங்க சரிங்க, நீங்கள் பயணிக்கிறீங்களா, அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே பரவாயில்ல. வாங்க 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 வாங்க. இந்த இடுப்பு பகுதியில் ஒரு எலும்பு தேய்வு சகோதரா, அதுக்காக அந்த கால்சியம் டேப்லெட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸ்கேன் அது எக்ஸ்ரேயில் எடுத்தோம். இப்போ மெடிசன் ஒரு 15 நாள் நான் சாப்பிட்ணும். வேலைக்கு போகாமலாம் இருந்தேன். குனிஞ்சு நிமிர முடியாமல் இடுப்பு பகுதியில் பயங்கர வலி. ஒரு நிமிஷம் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன். இந்த பயங்கரமாக முதுகில் ஒரு வலி இருந்தது. குனிஞ்சு நிமிர முடியாமல் வலி, வேலைக்கு போக முடியாமல் வலி. அதுக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் போய் எக்ஸ்ரே எடுத்த பிறகு இந்த முதுகெலும்பில் 2 இடத்துல தேய்வு இருக்குதான். அதனால தான் அந்த வலின்னு. இந்த வேலைக்கு போக வேண்டாம் தான் சொல்கிறேன். டாக்டர் சொன்னது, நீங்கள் ஒர்க்கை மாட்டுங்க, கொஞ்சம் லைட்டு ஒர்க்கு பாருங்கள் அப்படின்னு. ஆனாலும் வேலைக்கு போகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறேன். போய் தான் ஆகணும். வருமானம் வேணும்ல.